சிறு வயது முதலே திருவழிபாட்டு நிகழ்வுகளிலே மிகவும் ஆழமாக மனதிலே பதிந்தது இந்த குருத்தோலை பவனி. அதுவும் எங்கள் ஊரிலே குருத்தோலை திருப்பலி மாலையில் நடக்கும். எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஆரவரத்தோடு குருத்தேந்தி இயேசுவின் பவனியை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று ஆர்ப்பரித்து ஆலயத்திற்கு பவனியாக செல்வோம். இந்த பவனி நமக்கு உணர்த்துவது என்ன? இந்த மகிழ்ச்சி ஆரவாரமும் பாடுகளை நோக்கி. ஆதலால் தான் இந்த ஞாயிறை திருச்சபை கூட திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு என்று அழைக்கிறது. இந்த மகிழ்ச்சியும் ஆரவாரமும் மக்களுடைய மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றத்தினால் பாடுகளும் சிலுவை மரணமாய் மாற இருக்கிறது. ஆனால் இதற்கு இடையிலே இயேசுவின் வாழ்விலே நடந்த இந்த நிகழ்வு நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது, உயிர்ப்பின் நம்பிக்கையை தருகிறது. இந்த மகிழ்ச்சி ஆரவாரம் உயிர்ப்பிலே தான் போய் முடிவடைய இருக்கிறது. உயிர்ப்பை நோக்கி இந்த பயணத்திலே இந்த புனித வார நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு நம்மை நாம் இணைத்துக் கொள்வோம். என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் கை நெகிழ்ந்தீர் என்று திருப்பாடலின் ஆசிரியரோடு பாட இருக்கிறோம். புனித பவுல் இயேசுவினுடைய பாடுகள், அது மீட்பை பற்றிய மிக பழமையான ஒரு கிறிஸ்துவ பாடலை இன்றைய 2ஆம் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். துன்புறும் ஊழியன் இயேசு மகிழ்ச்சியோடு ஆரவாரமாக அழைத்து செல்லப்பட்டாலும் பாடுகளை மனதிலே இருத்தி நமக்காக மரித்தவர் என்பதை மறக்க வேண்டாம். இயேசுவின் பாடுகள், மரணம் இந்த உயிர்ப்பு ஞாயிறின் மகிழ்ச்சியை உயிர்ப்பை நோக்கி அழைத்து செல்கிறது. எனவே இதிலே நம்மையே இணைத்து கொண்டு இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்வோம். இந்த வாரம் முழுவதும் புனித வார நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு இந்த மீட்பை நமதாக்கிக் கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக.